இந்த பதிவு எதுக்குன்னா, கடந்த 4 நாளாக யூடியூப்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதாவது கஞ்சா பாட்டு, ரவுடி பாட்டு பாடுற கான பாடகர்களை போலீஸ் வந்து கைது பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமான ஒரு விஷயம். சீக்கிரமாக அதை பண்ணுங்க. அவங்க ஜெயிலை விட்டு வெளியே வந்தாலும் மறுபடியும் அதே தவறு தான் பண்ண போகிறாங்க. ஒரு சிலர் பண்ணுற தவறால எல்லா கான பாடகர்களுக்குமே தவறான பெயர் தான் உண்டாகுது. கருத்தான பாட்டு பாடுங்க. கான பாடகர்னா யாருங்க? அதே ஸ்பாட்டில் நல்ல கருத்தான பாட்டு பாடுறவங்க தாங்க கான பாடகர்கள். கண்ட இடத்துல கண்ட பாட்டை பாடி நம்ம ரீல்ஸாக இது பண்ணுறோம். நாடு எப்படி இந்த போதைப் பொருளால் நாசமாக போயிட்டுருக்கோ அதே மாதிரி ரீல்ஸ் முகத்தாலையும் நாடு நாசமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம வழி கொடுத்துட்ருக்கோம். கானா பாடகர்கள் நம்ம வழியை வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி கொடுக்குறோம்? கானா பாட்டில், அதுவும் வந்து ரவுடி பாட்டில், போதை பாட்டில் இதெல்லாம் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? ரீல்ஸ் பண்ணி போடுறவங்க, அதுவும் கத்தி எடுக்கிற மாதிரியும் வெட்டுற மாதிரி போடுறதெல்லாம் போய் இப்போ ரியலாகவே ஆளை பிடிச்சி வெட்டுறது. அதான் திருத்தணியில் அந்த இந்திக்கார அண்ணா ஒருத்தவங்களை வெட்டினாங்க இல்லையா, அது மாதிரி நம்மளே வழியை கொடுத்துட்ருக்கோம் கானா பாடகர்கள். ஏங்க நம்ம வழி கொடுக்கணும்? நல்லதுக்கு குரல் கொடுங்க, நல்லதை நோக்கி ஓடுங்க, கருத்தாக பாடுங்க. நமக்கு இந்த பிராண்டுன்றதை உடச்சி கானா பாடகர்கள்லாம் இப்படி தான் அப்படின்ற பிராண்டை உடச்சி கானா பாடகர்கள்லாம் இப்படி தான் அப்படின்ற பிராண்டை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எங்களை வந்து டம்ப் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ நாள் தான் உட்காந்து கத்திக்கிட்டே இருப்பீங்க? எவ்வளோ நாள் தான் நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். நம்மளை யாரும் டம்ப் பண்ணல, யாரும் இது பண்ணல. நம்ம முயற்சி நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். நல்லதுக்கு மட்டும் குரல் கொடுப்போம். நல்லதுக்காக பாட்டு பாடுவோம். கருத்தான பாட்டு பாடுங்க, ஜாலியாக பாடுங்க. தயவு செஞ்சு யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரியும் பாடாதீங்க. இது மாதிரி தவறான பாடல்களையும் பாடாதீங்க. ஏன்னா வந்து நான் பாட்டு பாட வர சொல்லி என்னை வந்து கேஸ்ட் வச்சு என்ன இது பண்ணாங்க. கானா பாடகள்லாம் இந்த கேஸ்ட் ஆளுங்க தான் பாடுவாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க. திறமைன்றவங்க எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருமே எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உடச்சி எறியணும் தான் நான் கானா பாட்டு பாட ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம கானாவில் இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுலேயும் வந்து கேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீ வந்து இந்த பொண்ணு வந்து இதுவா, ஓகே இந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரிக்கெலாம் கூப்பிடுவாங்க. நம்ம இதுதான் அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை வேண்டாம், நாங்கள் தான் அதை பண்ணணும் இதுன்ட்டு நீங்களும் வந்து ஒன்று இது பண்ணிக்கிறீங்க. முக்கால்வாசி வளராமல் போகிறதுக்கு காரணமே நீங்களே உங்கள் கூட்டத்துக்குள்ளே நீங்களே உங்களை டம்ப் பண்ணிக்கிறதுனால தாங்க. அதை விட்டு வெளியே வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் இதில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தவறான பாடல்களை தவிர்த்துடுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. நான் தவறாக பேசின மனசில் இருக்கிறது உண்மைக்காக குரல் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் வந்து குரல் கொடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கெல்லாம் குரல் கொடுக்கலாம் ஆள் கிடையாது. பட் எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி.